ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தந்தூரி பிரிஞ்சால். இதற்கு தேவையான பொருட்கள்: மிக்சிங் பவுல்ல கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன், தனியா பவுடர் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட மாவு திக்காவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கத்திரிக்காய் பீசஸ் இதில் சேர்க்கும் போது நமக்கு அதில் நல்லா ஒட்டி சூப்பராக நமக்கு வரும். இப்போ இதில் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் பீசஸை ஒன்றா சேர்த்து இப்படி மசாலாவில் கோட் ஆகுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பீஸ் இந்த அளவு திக்னஸாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் ஒவ்வொரு கத்திரிக்காய் பீஸாக உள்ளே சேர்த்து மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒவ்வொரு கத்திரிக்காய் பீசஸாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்புங்க. நம்மளோட கத்திரிக்காய் பீஸ் உடையக்கூடாது. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடையும் 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் 5 நிமிஷம் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுவையான தந்தூரி பிரிஞ்சால் தயாராயிடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான தந்தூரி பிரிஞ்சால் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.